யோசுவா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேதாகமத்தில் நாம் அடிக்கடி கேட்கும் பெயர்களில் யோசுவா என்ற பெயரும் மிகவும் முக்கியமானது. யோசுவா என்ற பெயருக்கு கர்த்தர் ரட்சிப்பார் என்று அர்த்தம். அதாவது மனிதனுடைய பலத்தினால் அல்ல, தேவனே ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்பதை இந்த பெயர் நமக்கு நினைவுபடுத்துகிறது. யோசுவா என்ற பெயர் கர்த்தர் ரட்சிக்கிறார் என்ற அர்த்தத்தையும் கொண்டிருக்கிறது. மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யோசுவா. வனாந்தர பயணத்திற்குப் பிறகு தேவன் வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்குள் இஸ்ரவேல் மக்களை அழைத்து செல்லும் மிகப்பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு யோசுவாவின் சொந்த பலம் மட்டும் போதவில்லை. ஆனால் தேவன் அவரோடு இருந்தார். அதனால்தான் யோசுவாவின் வாழ்க்கையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் நாம் பார்க்க முடிகிறது. யோசுவாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது நம்முடைய பலத்தை மட்டும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. தேவன் நம்மோடு இருந்தால் அவர் கொடுத்த பணியை நிறைவேற்ற தேவையான பலத்தையும் ஞானத்தையும் அவரே கொடுப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் யோசுவாவுக்கு உறுதியளித்தார். அதனால் யோசுவா என்ற பெயர் ஒரு பெயர் மட்டுமல்ல, அது தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. வேதாகமத்தில் இருக்கும் ஒவ்வொரு பெயருக்கும், ஒவ்வொரு சம்பவத்திற்கும், ஒவ்வொரு வசனத்திற்கும் பின்னால் ஒரு ஆழமான அர்த்தமும் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய பாடமும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வேதாகமத்தின் ஆழமான விளக்கங்களை 66 வேதாகம புத்தகங்களையும் ஒவ்வொன்றாக தெளிவாக கற்றுக்கொள்ள தேவன் பைபிள் காலேஜுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட வேதாகம விளக்கங்களை தொடர்ந்து பெற தேவன் பைபிள் காலேஜை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.